வர்தா புயல் கரையை கடந்துள்ளது. தொடர்ந்து அது வலுவிழந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தாக்கம் இனி எப்படி இருக்கும் என்பது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திவ்யா தருகிறார். திவ்யா, வர்தா புயலின் தாக்கம் இனி எப்படி இருக்கும்? எங்கெல்லாம் மழை இருக்கும்? வெங்கட பிரகாஷ், சென்னையை இப்படி ஒரு நிலைக்கு ஆளாகும் அப்படின்னு யாருமே எதிர்பாராத வகையில் இந்த வர்தா எனும் அதி தீவிர புயலானது புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்று மாலை என்பது சென்னையில் ஒரு நிசப்தமான சூழல் காணப்பட்டது. ஆனால் மெல்ல மெல்ல இரவு ஆக மழை என்பது தொடர்ந்தது. தற்போது அதி தீவிர புயலான வர்தா முழுவதுமாக கரையை கடந்து விட்டது. IMD, அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய இந்த வெப்சைட்டை நம்மள பார்க்கும்போது இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்ற கணிப்பையும் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். வர்தா புயல் கரையை கடந்து விட்டது. எனினும் நாம் பார்த்தோம் அப்படின்னா எந்த இடம் வரைக்கும் இதனுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழகத்தினுடைய தெற்கு, அதாவது தமிழகத்தினுடைய வட மாவட்டங்கள், சென்னையில் அதிக அளவிலான தாக்கத்தை உணர்ந்தோம். இதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஆந்திராவின் தெற்கு பகுதிகள், சூலூர்பேட்டை, இந்த இடங்களில் அதிகமான தாக்கம் இருக்கும். நேரமாக ஆக இதனுடைய தாக்கம் என்பது, அதாவது புயல் வலு குறைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். எனினும் மழையும் நீடிக்குமான பகுதிகளில் நாம் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவினுடைய பல்வேறு பகுதிகள் வரைக்கும் இதனுடைய தாக்கம் இருக்கும். அதாவது கர்நாடகாவின் கோரண்டா, நந்தி ஹில்ஸ், குர்பூர், சிந்தாமணி, கவுனிப்பள்ளி, மதனப்பள்ளி, இந்த மாதிரியான கர்நாடகாவின் பல்வேறு இடங்கள் நம்ம ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தினுடைய வட மாவட்டங்கள், தெற்கு ஆந்திரா பகுதி, மத்திய கர்நாடக பகுதி, இந்த பகுதிகளில் இந்த புயல் என்பது தற்போது கரை கடந்து விட்டது. ஆனாலும் ஒரு 10 மணி நேரம் அளவிற்கு சுமார் இதனுடைய தாக்கம் என்பது தொடர்ந்து இருக்கும். வெங்கட பிரகாஷ். திவ்யா, வர்தா புயல் கிட்டத்தட்ட கடந்த 20 வருடங்களாக இது போன்ற ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தாத ஒரு புயல் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து வானிலை ஆய்வாளர்கள் மத்தியில் என்ன கருத்து நிலவுகிறது? காயத்ரி, நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வர்தா புயலினுடைய உருவாக்கம் என்பது டிசம்பர் 4ஆம் தேதி தென்கிழக்கு